அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம். பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம $4 trillion எக்கானமி, மிகப்பெரிய பொருளாதார நாடு. பாகிஸ்தான் $360 பில்லியன், அதாவது 12ல் 1. எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல 12 நாம் இருக்கோம்னா பாகிஸ்தான் 1 இருக்காங்க. சோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல. ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது. நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம். இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம பார்டரில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் 3 இடத்திலும் நம்ம இல்ல. ஆனா இதே இந்தியர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க, ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க, ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும். எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும். பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும். ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்றாங்க, அதை முழுமையாக நம் களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும், ஹோம் கார்டாக இருக்கட்டும், பேராமிலிட்டரி போர்சஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையா நாம செயல்படுத்தணும், கேட்கணும். பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும், காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும். நேற்று உதாரணத்துக்கு சென்னையில காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பொது இடத்துல நாங்க பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்கோம். அப்ப நாமளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொது இடத்துல பெரிய பெரிய கூட்டமெல்லாம் நம்ம போடுறோம், தேவையா தேவையில்லையா, இந்த நேரத்தில் நாமும் அதை உணர்ந்திருக்கணும். அதே நேரத்தில் பார்டர் ஏரியால நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும். சமூக வலைதளத்தில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போறதில்லை. மோடி அவர்களை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா 2-3 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க. இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும், பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர். இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது. நாம அக்ரெசிவா போகத்தான் போறோம். பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியால இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும். அதனால் பத்திரிகை நண்பர்கள், நாம் எல்லோருமே இந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக, அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன்.